2026 தேர்தலில் எம்ஜிஆர் ஆவாரா விஜய், இந்த தலைப்புல உங்க முதற்கட்ட பார்வை சொல்லுங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாள் தாவேக்க செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த கட்சிக்குள்ள போகும் பொழுது நான் அப்போ ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். விஜய் அரசியலில் எம்ஜிஆரா அல்லது ரஜினிகாந்தா. இந்த பேட்டியை பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமி என்ன கூப்பிட்டு ஒரு மணி நேரம் பேசினார். அப்ப சொன்னார், ஏற்கனவே அவர் கண்டிப்பா ரஜினிகாந்த் இல்ல பிரதர், அவர் நிச்சயமா கட்சி ஆரம்பிப்பாரு, கட்சி ஆரம்பிச்சு அவர் செயல்பட போறாருன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி நீங்க பாப்பீங்க அவர் எம்ஜிஆர் ஆவார்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது குறித்து நீண்ட வாதம் பேசினாரு. நான் அப்போ அவர் கேட்டேன், அவர் கடுமையா வேலை செய்வாராங்க, எம்ஜிஆர் மாதிரி அவர் கடுமையா வேலை செய்வாரா அப்படின்னா, அதுக்குதான் பிரதர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வர்றாரு. அவர் நீங்க பாருங்க களத்துல எவ்வளவு சிறப்பா வேலை செய்ய போறாரு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் என்னுடைய முதல் கான்வர்சேஷன் 2023 நவம்பர் மாசம் இது நடந்தது. அதற்கு பிறகு நான் பார்த்தேன், நான் அந்த கட்சியிலே 1 வருஷம் பயணிச்சு, அதுக்கு பிறகு பயணம் நின்றுச்சு. அந்த பார்த்த காலத்துல விஜய் எவ்வளவோ களம் அவருக்கு அமைந்தது, அவருக்கு நிறைய தருணங்கள் அமைந்தது. ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு மக்கள் ஆதரவு நிச்சயமாக இருந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் நாங்கள் இருக்கும்போது எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் பெரிய கிரௌட்புலரா இருக்காரு, அதெல்லாம் பெரிய மாற்றம் இல்லை. ஆனா பேச வேண்டிய பல விஷயங்களை அவர் பேசுகிறாரா? ஏன்னா எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க திமுக இருந்து எவ்வளவு கடுமையா வேலை செய்தார், அண்ணா அவர்களை உடைய ஒரு தலைமையின் கீழ் எவ்வளவு சிறப்பாக வேலை செய்தார், திமுக பல இடங்களை கொண்டு சென்றதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றது. கட்சியின் பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏ தான் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்துச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பல அதிமுக நிர்வாகத்தில் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கூட்டங்களுக்கு மேல அவர் பேசியிருப்பாரு. மக்களும் அவருக்கு ரொம்ப அணுக்கமா இருந்தாங்க. மிக முக்கியமாக எம்ஜிஆருக்கு பசினா என்னன்னு தெரியும், மக்கள் படுற கஷ்டம். நிறைய பேருக்கு நிறைய பேர் மாற்றுக்கிறது இருக்கலாம், ஆனால் எம்ஜிஆருக்கு பசினா என்னன்னு தெரியும். அதனாலதான் அவர் ஏழை பங்காளனாகவே இருந்தார். நிறைய மக்கள் பல கஷ்டங்கள்லாம் பார்த்தாரு. அதற்கு பிறகு அவர் மக்களுக்காக கடுமையா வேலை செஞ்சாரு. அவர் கண்டினியூஸா சிஎம் இருந்தாருங்கிற பார்க்கின்றோம். விஜயை கம்பேர் பண்ணீங்கன்னா, விஜய் பான் வித் சில்வர் ஸ்பூன் இன்னைக்கு வரைக்கும் களத்திற்கு வருவதற்கு விஜய் கடுமையாக தயங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு கூட்டத்துக்கு வரணும்னா கூட அவரோட ரசிகர்கள் சொல்றது எதை சொல்றேன், நீங்க அதான் சொல்றீங்களா? இப்போ அவர் வர்ற நம்ம பாக்குறோம், மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ஒரு 40 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு இடத்துக்கு வர. ஒரு இடத்துக்கு வந்தாலும் ரொம்ப குறைவாதான் பேசுறாரு. அது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், 20 நிமிஷம் பேசினா போதும், 10 நிமிஷம் பேசினா போதும் அப்படிங்கிறது. அதுல கூட அவர் இப்போ அவர் வர்றதுக்கும் இப்போ அவங்க ரசிகர்கள் காத்திருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. ரசிகர்கள் நாள் பூரா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஷாமியானா போடுறதோ உள்ள ஒரு சேர் போடுறதோ கூட அவர் ரொம்ப தயங்குறாரு. ஆனா மேடையில என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம சேர் போடுங்க விஜய், அதுக்கு பிறகு தமிழ்நாடு மக்களுக்கு பிரச்சனை, எந்த எல்லைக்கு வேணாலும் போடலாம் தான் நான் யோசிப்பேன். இதோட பேச வேண்டிய விஷயங்கள் இப்ப நீங்க அவர் இந்த கடைசியாக நடந்த அந்த கூட்டத்திலேயே தமிழ்நாடு அரசாங்கம் குறித்து நிறைய விமர்சனங்கள் வச்சார். நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு, அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், மின்சார ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் பேச வேண்டிய தருணம்னு இருக்கு இல்லையா? டிசம்பர் மாசம் இது பிரச்சனை நடந்தது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் ஓல்டு ஓபிஎஸ்க்கு பதிலாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக டிஏபிஎஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. 17 ஆசிரியர்கள் போராட்டத்தை அவங்க எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு போராட்டமும் வெவ்வேறு தன்மை சார்ந்தது, ஒவ்வொரு போராட்டத்துக்கும் வேறு வேறு தீர்வுகள் இருக்கு. அதெல்லாம் பேசாம பொதுவாக நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கிறதுக்கு சேர்த்து வச்சு பிப்ரவரி மாசமோ இல்ல மார்ச் மாசமோ எப்ப வெளியே வருமோ அப்ப பேசினா போதும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்றாரு. சரி, பேசிட்டாரு. இதுக்கு விஜய் என்ன செய்ய போகின்றார்? சரிங்க, இந்த போராட்டம் நடந்துச்சு, அந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் சரியா கையாளன்னு கூட நீங்க குற்றச்சாட்டு வைங்க. நான் என்ன செய்ய போறேன்? இது டிஏபிஎஸ்ங்கிறது சரியா தப்பா? இல்ல நான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர போறேன்னா, அங்கன்வாடி ஊழியர்கள் இப்போ போராடுறாங்க, அதுக்கு நான் என்ன தீர்வு வைக்க போறேன்? 17 ஆசிரியர்கள் போராட்டினாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ அவங்களுக்கு ஒரு தொகுப்பூதியம் கொடுத்திருக்காங்க. இல்ல அதே மாதிரி போராடிய செவிலியர்களுக்கு நிறைய பேர் உள்ள ரெக்ரூட் பண்றேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு அந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சாதான் நீங்க விஜய் முதலமைச்சரா ஏத்துக்கிட்டீங்களா? ஒரு மாற்றம் தேவைப்படுது. விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, ஒரு மாஸ் பாப்புலேஷன் இருக்கு. ஆட்சிக்கு வந்தாருன்னா செக்ரட்டரியஸ் கைட் பண்ண போறாங்க. ஜெகதீஸ்வரன் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. திட்டம் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன சொல்ல போறாங்க. விஜய் திமுக அதிமுக போல பேச வேண்டும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. விஜய் திமுக அதிமுக போல பேசலைங்கிறனால விஜய் அரசியலே பேசலைங்கிற இடத்துக்கு தள்ளுறீங்களே. இல்ல திமுக அதிமுக மாதிரிலாம் நான் பேசணும்னு சொல்லல. மக்கள் பிரச்சனைகளை எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசுறது அரசியல் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா அவரே சொல்றாரு, தீர்வுகளா நான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை வரைக்கும் வெயிட். ஆனந்த் பேசுறாரு, நிர்மல்குமார் பேசுறாரு, அருண்ராஜ் பேசுறாரு, ஆதவர்ஜுனா பேசுறாரு. இவங்க பேசுறதெல்லாம் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அதான் சிக்கல். இல்ல நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்துச்சுல்ல, நீங்க சொன்ன இந்த 5 பேர்ல யாராவது பேசினாங்களா? செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட பிறகு சீட்டா நிர்மல்குமார் பேசுறாரு. அவர் முன்னாதான் பேசுறாரு. ஆதவர்ஜுனா வேற ஒரு லைன் பேசுறாரு. எனக்கு என்ன குழப்பம் வருதுன்னா, இப்ப நான் சீட்டா நிர்மல்குமார் பேசுறது எடுத்துக்கணுமா, ஆதவர்ஜுனா பேசுறது எடுத்துக்கணுமா, இல்ல விஜய் ஏதாவது பேசுறாரு நான் காத்துட்டு இருக்கணுமா?
கவின் அவங்க 2 பேருடைய கருத்தும் தனிப்பட்ட கருத்துன்னு நீங்க எடுத்துக்கலாம். விவாதத்துல வந்து யாராவது கேட்டாங்கன்னா நிர்மல்குமாரும் ஆதவர்ஜினாவும் பேசியிருக்காங்கிறத கருத்தா சொல்லிடலாம். அதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது சரியா வராது இல்ல. திருப்பரங்குன்ற பிரச்சனை குறித்து விஜயோட அப்படின்னா நீங்க மதுரை மாநாடு அவங்க ஏன் அச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க தர்ஷன் ஜெகதீஷ்? ஏன் அச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, அவங்க அதான் சொல்றேன் இல்லையா, பல நேரங்கள்ல அவங்க வந்து இத பேசணுமா பேச வேண்டாமா பெரிய குழப்பம் இருக்கு அவங்களுக்குள்ள. நீங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பி அந்த கட்சியை நடத்துறாங்க. அவர் யார்ட்டையாவது போய் கருத்து கேட்க விடாது. திருப்பரங்குன்றதுக்கு நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், அவர் யார்ட்டையாவது போய் கருத்து கேட்க, அவர் அவுட் சோர்ஸ் பண்றாரு. அவுட் சோர்ஸ் பண்றவருக்கு என்ன கருத்து இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதற்கு பிறகு இது கருத்து சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு விஜய் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சோ அதெல்லாம் மேலோட்டமா நீங்க எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்குறாங்க. நான் அதனாலதான் நான் வேறுபடுறேன். நீங்க சொல்ற புள்ளிகளை கனெக்ட் பண்ணி பாக்குற போது விஜய் ஒரு 4-5 பேருடைய வளையத்துக்குள்ள இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்றாருங்கிற இடத்துக்கு வந்து சேர்றீங்க. ஆமா, எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். விஜய் அவர்கள் வர்றது, நிக்கிறது, நடக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்டடா மட்டும் தான் இருக்கு. இதை விஜய் உடைக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க வந்து சிஎம் ஆக போறீங்க ஒண்ணுல, நாளைக்கு விஜய் வந்து எலக்ட் ஆயிட்டாரு, விஜயோட ஆட்சியே வருது. நீங்க சொல்றீங்களா செக்ரட்டரிஸ் வந்து இப்போ நீங்க செக்ரட்டரிஸ் இல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மேல நீங்க மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. சில நேரங்கள்ல அதிகாரிகள் தான் இவர்களுக்கு ஊழல் செய்ய கத்துக் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல அமைச்சர்கள் தான் இவங்களுக்கு ஊழல் செய்ய கத்துக் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த கருத்துக்கள் எல்லாம் வைப்பாங்க. இப்ப விஜய் வந்து இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க நம்புறாரா? அப்ப ஏற்கனவே நல்லவங்களா இருக்கிறவங்கன்னா ஏன் இந்த ஆட்சி சரியில்லைன்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்ப யாராவது ஒருத்தர் கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை வச்சே நான் ஆட்சி நடத்து. விஜய்க்கு சுயமாக என்ன முடிவெடுக்கணும்னு இருக்கணும்ல. விஜய் வந்து என்ன பார்வை வைக்க போறாரு? அவர் இப்போ ஒரு கூட்டத்துல என்ன பேசுறாரு, நான் இலவசங்கள்லாம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து தேவை வீடு கொடுப்பேங்கிறாரு, தேவைப்பட கார் கொடுப்பேங்கிற வரைக்கும் போறாரு. இன்னொரு இடத்துல அதோட அந்த பார்வை கன்சிஸ்டன்டா வருதா? இப்ப மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இப்ப திமுக வந்து 2000 சொல்லி சொல்லிருக்காங்க, அதிமுக 2000 சொல்லி சொல்லிருக்காங்க. வெவ்வேறு பேர்கள் மட்டும் மாறுது. விஜயோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? நீங்க வந்து மகளிர் பெண்களுக்கு கொடுக்கிற இந்த காலேஜ் ஃபீஸ், காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு கொடுக்கிறது 1000 ரூபாய் திட்டமோ இல்ல பசங்களுக்கு கொடுக்கிற தமிழ் மகன் திட்டமோ தொடருமா தொடராதா? இந்த கேள்விகள் தானே தேர்தல் களத்தில் எதிரொலிக்க போகுது. கடைசியான கேள்வி, விஜய்க்கு ஓட்டு, விஜய் அரசியலுக்கு வராரு, தலையை வந்துட்டான், நான் அவனுக்கு ஓட்டு போட போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற நபர்களுக்கு திருப்பரங்குன்றமோ ஆணவ கொலை வழக்கோ இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொன்னாதான் நான் ஓட்டு போடுவேங்கிற இடத்துல ஜெகதீஸ்வரன் இருக்காரு. விஜயோட தொண்டர்கள் இருக்காங்களா? அப்படி விஜய் எதுவுமே பேசுறதுனால கூட்டம் இருக்குல்ல ஜெகதீஷ்? இல்ல அந்த இருக்கு நிச்சயமா இருக்குன்னு இல்லன்னு சொல்லவே மாட்டேன். அந்த கூட்டம் வந்து விஜய் சும்மா வந்து வாய் வச்சுட்டு போனாலே போதும், விஜய் டாடா காமிச்சாலே போதும், அவர்கள் பேச வேண்டிய விஜய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அந்த பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு நான் சிஎம் ஆயிடுவேன் நீங்க சொல்றீங்கல்ல, நான் எம்ஜிஆர் ஆயிடுவேன் சொல்றீங்கல்ல, அதுதான் பிரச்சனை சொல்லி சொல்றேன். எம்ஜிஆர் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியலன்னு சொல்றேன். நீங்க இப்ப எங்க உங்க சொந்த ஊர்ல இருக்கீங்களா? புதுக்கோட்டையா? ஆமா. உங்க வீட்டுல இருக்கிற விஜய் யாரு? உங்க எல்லார் வீட்லயும் விஜய் இருப்பாங்களே. எங்க வீட்டுல இருக்கிற விஜய்க்கு 6 வயசு தான் ஆகுது. விஜய் ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 6 வயசு தான் ஆகுது. இன்னொரு 3-4 வருஷம் இன்னொரு. ஆனா இப்ப பாருங்க, அவர் சொன்னது கரெக்ட். உங்க வீட்டுல ஒரு விஜய் இருக்காரு. என்னன்னா அந்த விஜய் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது, அவ்வளவுதான். விஜய் இருக்காரு. அதான் சொல்றேன். தாவேக்காவை இவ்வளவு விமர்சிக்கிற ஜெகதீஸ்வரன் வீட்டிலேயே ஒரு விஜய் இருக்கிறாரு. அவர் 6 வயசு காத்திருக்கலாம், ஒன்னும் ஆக போதில்ல. இன்னும் 12 வருஷம் தான். அவர் ஒரு நாள் ஓட்டு போட்டு வரல. அப்போ நான் சொல்லல 12. அப்ப நம்ம தலைப்பு வந்து 12 வருஷத்துல விஜய் எம்ஜிஆர் ஆவாரா இல்லையான்னு நம்ம பேசிருக்கோம் தவிர இந்த தேர்தல அவரே சொல்றாரு இல்லையா? நீங்க தலைப்பு வச்சதை நான் சொல்லல. அவரே என்ன சொல்றாரு, எனக்கு வந்து அண்ணாவோட கட் அவுட்டும் எம்ஜிஆர் அவரோட கட் அவுட்டும் வைக்கிறது மூலியமாக அந்த வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்றாரு. 67 வரலாறு 77 வரலாறு சொல்றாரு இல்லையா? எம்ஜிஆர் ஆவாராங்கிறதோட இன்னொரு அர்த்தம் வந்து அதிமுக வாக்குகளை அவர் பறிக்க போகிறாரா, அதிமுக ஓட்டுகள் டிரான்ஸ்பர் ஆக போகுதா விஜய்க்கு ஒரு டோன் இருக்கு. இல்லங்க, விஜய் வந்து நிறைய பேர் ஓட்டுகளை பிரிப்பார். அதாவது திமுக வாக்குகளும் இருக்கும், அதிமுக வாக்குகளும் இருக்கும், நாம் தமிழர் வாக்குகளும் இருக்கும், பாஜக வாக்குகளும், எல்லா வாக்குகளும் இருக்கும். ஆனா அந்த பெர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். நீங்க அதிமுக வாக்குகள் அதுக்காக அப்படியே ஃபுல்லா ஷிஃப்ட் ஆயிடும் அப்படின்னு நிச்சயமா சொல்லிட முடியாது. இன்னொன்னு, நீங்க விஜய் வந்து என்னதான் டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகேன்னு சொல்லி சொன்னாலும் அதிமுக திமுக இருக்கிற கட்டமைப்பு விஜய் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க சொல்ற நம்பர்ஸ் இருந்தே வரேன். அதவர்ஜனா கடைசியா அந்த மை டிவிக்கு ஆப் லான்ச் போது சொன்னது, எங்கள்கிட்ட வந்து 68,000 பூத் நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு திமுகட்டையும் அதிமுகட்டையும் நீங்க 6,80,000 இருப்பாங்க. ஒரு பூத்துக்கு அவங்க 10 நிர்வாகி வச்சிருக்காங்க. திமுக அதிமுக விஜய் சொல்ற கணக்குங்கிறது ஒரு பூத்துக்கு ஒரு நிர்வாகி. அந்த ஒரு நிர்வாகி வச்சுக்கிட்டு எப்படி இவங்க அதை எல்லாத்தையும் நடத்த முடியுங்கிற தெரியல. இங்க பூத்துலதான் பூத்தா ரொம்ப முக்கியமாக நம்ம யாருக்கு புதுசா கட்சியா இருந்தாலும் நம்ம கேட்கிற முதல் கேள்வி, உங்களால பூத்து நிர்வாகிகள் போட முடியுமான்னு. இது அவங்க சொன்ன டேட்டா. இந்த டேட்டாவை நீங்க மேட்ச் பண்ணும் போது நீங்க அதிமுக பக்கத்துல நிக்கவே முடியாது. நீங்க அன்னைக்கு என்ன நடக்கும் நம்ம பார்த்துட்டோம். பூத்துல ஒருத்தர் திமுக அதிமுக தம்பி அப்படி டீ சாப்பிட்டு வரலாம். ஒரு நல்ல பாப்புலரான நடிகர், அவர் கையசைச்சா தமிழ்நாடே கையசையுது. அவர் சொன்னார்னா மக்கள் பெண்கள் வராங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கன்னா என்னுடைய குழந்தை இறந்து போனாலும் பரவாயில்லை, எனக்கு தலைவரை பார்க்கறது முக்கியம்,
விஜய பார்க்கறது முக்கியம்னு சொல்ற இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கிற போது இது எல்லாமே அதிமுகவோட தலைவர்களோட ஒத்து போகுது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி வழிபட்டார்களோ அதே மாதிரியான ஒரு கல்ட் தானே தாவைக்கு. அதை எப்படி ஓட்டு பிரியாதுன்னு சொல்றீங்க? இல்லங்க நான் சொல்றேன் பிரியும் தான் சொல்றேன். நீங்க எதிர்பார்க்க கம்ப்ளீட்டா போயிடும் இல்ல அதுதான் நடக்காதுன்னு சொல்றேன். நீங்க கோர் இரட்டைலை ஓட்டர்ஸ்ங்கிறவங்க இருப்பாங்க, நீங்க கொஞ்சம் பேர் போவாங்க. ஏன்னா இன்னைக்கு அங்கே ஒரு கிரைசிஸ் இருக்குதான் செய்யுது. நிச்சயமாக நீங்க எம்ஜிஆருடைய ஸ்பேஸையோ இல்ல ஜெயலலிதாவுடைய ஸ்பேஸையோ எடப்பாடி பழனிசாமி ஃபில் பண்ணிட்டாருன்னா ஃபில் பண்ணல, அங்க லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கான நிச்சயமா இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் அப்படியே வந்து அதிமுக இடத்த தாவைக்கு எடுக்க போகுது அப்படிங்கிறது நடக்காதுன்னு சொல்லி சொல்றேன். பேசலாம், கட்டமைப்பு ரீதியா நிச்சயம் பேசலாம்.